ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி வீட்டில் ஆல்ரெடி பிரித்து நமத்து போன பிஸ்கெட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு எப்படி ஒரு ஈஸியாக ஒரு டெசர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு 1.5 கப் அளவுக்கு பால் எடுத்து அதை நல்லா காய வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். ஆறுன பாலில் இப்போ நான் 1 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பால் பவுடர் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நல்லா நீங்கள் பால் பவுடர் கலந்ததுக்கப்புறம் நல்லா கரைச்சிக்கோங்க, கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இல்லை நீங்கள் பால் பவுடர் கலக்கலைன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அடுப்பில் ஏற்றிட்டு லைட்டாக சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துகிட்டு தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் அந்த பாலில் விட்டு நல்லா கலருங்க, உடனே கெட்டியாயிடும். இப்போ இதில் ஃப்ளேவருக்காக உங்ககிட்ட ஏதாவது ஒரு எசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனாலும் ஒயிட் சாக்லேட் இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே மில்கி பார் சாக்லேட் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட எசன்ஸ் இருந்ததுன்னா அதை சேர்த்துட்டு இந்த ஸ்டெப்போடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது சாக்லேட் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே மேரிகோல்ட் பிஸ்கெட்டில் நான் இந்த டெசர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஓரியோ பிஸ்கெட் இருந்ததுன்னா அதில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் இருக்க க்ரீமை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மிக்சரோடு நீங்கள் அந்த க்ரீமை கலந்துக்கலாம். தனியாக நீங்கள் சாக்லேட் எதுவும் வாங்க தேவையில்லை. இப்போ அது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம கொஞ்சம் ஓரமாக நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். நான் இங்கே இந்த மில்கி பார் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன், குட்டி சாக்லேட் தான். இப்போ இந்த மிக்சரில் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இது ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம மேலே ப்ரௌன் சாக்லேட் அதை ரெடி பண்ண போகிறோம். உங்கள் கிட்ட ப்ரௌன் சாக்லேட் இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நான் இங்கே நெஸ்லேயில் 10 ரூபாய் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். இதை ஒரு கண்ணாடி டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம ஹீட் பண்ணி மெல்ட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட்டாக ஹீட் பண்ணாதீங்க. இது நல்லா மெல்ட் ஆனோன்னே நம்ம இதை ஒரு லேயராக நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இல்லை சாக்லேட் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க ஒரு 2 ஸ்பூன் அளவு பாலில் கொஞ்சமாக சுகர், ஒரு 2 ஸ்பூன் கெட்டியாகவே காஃபி பவுடர் ஆர் 1.5 ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்து நல்லா கலந்துக்கோங்க. அந்த மிக்சரோட உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இருந்தாலும் போடுங்க, அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக சாக்லேட்டில் பண்ணுறதுனால இந்த சாக்லேட் சிரப்போட ஒரு 1/2 ஸ்பூன் காஃபி பவுடர் கலந்து தான் வச்சுருக்கேன். இப்போ நான் இங்கே மேரிகோல்ட் பிஸ்கெட்டை எடுத்து பவுட்ரு பண்ணி நாங்கள் எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு 1.5 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா அடியில் செட் பண்ணுறதுக்காக. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த பவுலில் செட் பண்ணணுமோ அந்த பவுலில் அடியில் கொஞ்சமாக நீங்கள் வேணால் எண்ணெய் தடவிக்கோங்க, அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பிஸ்கெட் மிக்சரை நான் இந்த கப்பில் செட் பண்ணிக்கிறேன். அடியில் நல்லா லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும். லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. இதை செட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததாக ஒயிட் லேயர் போட போகிறோம். நம்ம ஒயிட் சாக்லேட் மிக்சரில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த லேயர் செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லேயராக சாக்லேட் சிரப் லேயர் 3 லேயரையும் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிஸ்கெட் நமத்து போன நான் இங்கே எங்கள் வீட்டில் மேரிகோல்ட் பிஸ்கெட் இருந்ததுனால நான் அதில் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஓரியோ பிஸ்கெட் இல்லைனா மில்க் பிக்கீஸு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கிற பிஸ்கெட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை உங்கள் வீட்டில் காஃபி மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா அதே காஃபி பவுடரில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு அதோட கலந்துட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரும் அதே காஃபியில் கலந்துட்டு நீங்கள் அதை கூட ஒரு லேயராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். எதையுமே வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதை நீங்கள் ஃப்ரீசரில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் 4 hours கழிச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். மேலே உங்ககிட்ட சாக்லேட் சிப்ஸ் இருந்தாலும் அதை போட்டு சர்வ் பண்ணிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கும் சொல்லிட்டு. அதோட வெறும் கொக்கோ பவுடர் கொஞ்சமாக இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கொஞ்சம் கலந்துட்டு நீங்கள் அதையே ஒரு மிக்சராக ரெடி பண்ணி நீங்கள் இதில் லேயர் பண்ணலாம்.
இப்படியும் பண்ணலாம். நான் இப்போ இந்த கொஞ்சம் மிக்சர் இருந்து அந்த ஒயிட் மிக்சரோட காஃபி பவுடர் ப்ளஸ் கொக்கோ பவுடர் கொஞ்சமாக சுகர் அதையும் ஆட் பண்ணி நான் ஒரு லேயர் செட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டை நான் அதில் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட 4 லேயர் இருக்கும். அதுவும் ப்ரௌன் கலரில் இருந்ததுனால உங்களுக்கு சரியாக தெரியல. நீங்கள் இப்படியும் ட்ரை பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். ரொம்பவே நல்லா